பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி தான். நகராட்சி நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் என்று கூட சொல்லலாம். நம்ம கிராம பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தான் நிறைய விழிப்புணர்வும் பதிவேற்றிகிட்டு இருக்கோம். சமீப காலமாக நம்ம உறவுகள் எல்லாம் நீங்கள் நகர்ப்புறத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம நகராட்சி நிர்வாகத்தை இணைய வழியில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்வது எப்படி. உங்கள் கைக்குள்ளே உங்கள் நகராட்சி, அதாவது எண்ணற்ற திட்டங்கள் நகராட்சியில் செயல்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி வரவு செலவு விவரங்கள், உங்கள் நகராட்சியில் வறுமை கோட்டு பட்டியலில் இருக்கிறவங்க, உங்கள் நகராட்சிக்குள்ளே முக்கியமான இடங்கள் எங்கெங்கே இருக்குது, இப்போ ஹாஸ்டல், மருத்துவமனை, இது போன்ற இடங்கள்லாம் ஒரு பொதுவான இடங்களாக எங்கெங்கே இருக்குது, அரசு சார்ந்த என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் வாரியாக என்னென்ன வேலை நடக்குது, தீர்மானங்கள் என்னென்ன போட்டிருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே ஏ டு செட், சொல்லப்போனால் ஏ டு செட் அதையெல்லாம் உங்கள் கைபேசிக்குள்ளே உங்கள் நகராட்சியை தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குற நகராட்சி அந்த இயக்குநரகத்தோட நிர்வாக இயக்குநரகத்தோட வெப்சைட்டு. நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கூகுள் போய்ட்டு லிஸ்ட் ஆஃப் முனிசிபாலிட்டி வெப்சைட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணாவே போதும். அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் இதில் உங்கள் நகராட்சி எங்கே இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். பார்த்து உங்கள் நகராட்சி கிளிக் பண்ணி கொடுத்துக்குங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி எங்கள் பக்கத்தில் இருக்க தேவகோட்டை முனிசிபாலிட்டி நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே இப்போ நகராட்சி நிர்வாக அலுவலகம் தேவகோட்டை அலுவலகம் இதுதான். ஸோ இங்கே யார் ஆணையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஏ கண்ணன் பிஏ, முனிசிபாலிட்டி கமிஷனர். அவங்க தான். அவங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஃபோன் நம்பரு எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஜில் உங்கள் நகராட்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்னா, ஆங்கிலம் தெரிந்த உறவுகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்திங்க. எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்க, தமிழ் தான் தெரியும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இந்த மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழை கூட கிளிக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். அந்த டேப்பை சுத்தமாக தமிழில் மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பயன்படுத்துவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ நீங்கள் முதல் பகுதிக்கு வந்தவுடனே உங்கள் நகராட்சி எப்படி உருவானது அப்படிங்கிற வரலாறு இருக்கும். இந்த மாதிரி உங்கள் நகராட்சி பற்றின டீட்டெயிலும் இருக்கும். இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆன்லைன் மூலம் நீங்கள் வரி செலுத்தணும், புகார் செய்யணும் அப்படி சொன்னால் இந்த மேலே இருக்கக்கூடிய தகவல் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இப்போ எங்களை பற்றி அப்படிங்கிற விவரத்தில் நம்ம இதையும் பார்த்துட்டோம். தொடர்பு கொள்ள வேண்டியது, தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் நகராட்சி நம்ம எப்படி தொடர்பு கொள்ளலாம், எப்படி நம்ம அணுகலாங்கிற டீட்டெயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகரத்தை பற்றி, அதாவது நகரத்தை அடைவது எப்படி, காண வேண்டிய முக்கியமான இடங்கள் என்ன, வார்டோட வரைபடங்களை சம்மந்தமாக அதில் போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆணையர் அவங்களோட டீட்டெயிலு, அதுக்கப்புறம் நகர்மன்ற தலைவர் டீட்டெயில், நகர்மன்ற துணைத் தலைவர் டீட்டெயிலு, நகர்மன்ற உறுப்பினர்களோட டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். துறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது பிரிவு, வருவாய் பிரிவு, நகர பிரிவு, பொறியியல் பிரிவு, பொது சுகாதார பிரிவு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, இத்தனை பிரிவு துறைகள் இருக்குது. முக்கிய அம்சங்கள் இதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். அதில் நிர்வாக அறிக்கை இதில் பார்த்திங்க, இது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய ஓப்பன் ஆகுது பாருங்கள். மக்கள் தொகை, வாக்காளருடைய விவரங்கள், கழிவுநீர், சாலைகள், சந்தைகள், பேருந்து நிலையங்கள், மழைநீர் இதை நீங்கள் கிளிக் கொடுத்தோன்னா அடுத்து புது அதிகார அமைப்பு கீழே இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்துடுது. ஓகே, வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பங்கள் அது டீட்டெயில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிதி தணிக்கை அறிக்கை போட்டிருக்காங்க, வரவு செலவு விவரங்கள், நகர்மன்ற தீர்மானங்கள், இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். குடிநீர் விநியோகம், தெரு விளக்குகள் டீட்டெயில். இப்போ நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக வறுமை கோட்டு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பட்டியலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிதிநிலை அறிக்கையை நம்ம பார்க்கலாம். ஆனால் நிதிநிலை அறிக்கை லாஸ்ட்டாக ரொம்ப பின்தங்கி தான் அப்டேட் இருக்குது. இதில் நான் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்குறேன். அதனால் அப்டேட் ரொம்ப லேட்டாக இருக்குது. ஆண்டுகள் இப்போ லைவான நிதிநிலை அறிக்கையெல்லாம் அது இல்லை. இது நீங்கள் கிளிக் கொடுத்தாவே உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வறுமை கோட்டு பட்டியலை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா
வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தும் போது சரியாக பயன்படுத்திக்கங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்பங்கள் விவரம் வந்துடுது. நீங்கள் அதை கிளிக் கொடுத்தோடனே அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. ஓகே, வந்துருச்சு. இதில் 27 வார்டுகளும் இருக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 27வது வார்டை கொடுப்போமா? ஓகே, அதை கிளிக் கொடுக்கலாம். அவ்வளோதான், பிடிஎஃப் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதில் மொத்தமாக வந்து எத்தனை பேர் இருக்காங்க 27வது வார்டில் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 200க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதில் இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக வந்து நீங்கள் எந்த தெரு, எத்தனாவது வார்டு வந்து 27, இதில் நீங்கள் எந்த தெருவில் வசிக்கிறீங்க, உங்களுடைய டோர் நம்பர் என்ன, உங்களுடைய கணவன் பேரோ அல்லது தகப்பனார் பேரோ, அப்படிப்பட்ட டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். ஆண்னா ஆண், பெண்ணா பெண், வயசு, எல்லா டீட்டெயிலுமே போட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளவு வறுமை கோட்டு தரத்தில் வந்து நீங்கள் எத்தனை பர்சன்டேஜில் இருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலு, நீங்கள் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறீங்களா, ஆம் அப்படிங்கிற டீட்டெயிலு. ஸோ இதை நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் வார்டில் நீங்கள் வறுமை கோட்டு பட்டியலில் இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் இதன் மூலம் வந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து தீர்மானத்தை வந்து படிக்கலாம், என்ன தீர்மானங்கள் சமீபத்தில் எதுவும் ஏற்றிருக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, நம்ம முகப்பு பக்கத்துக்கு போயிடலாம். தீர்மானங்கள், நகர மன்ற தீர்மானங்கள். ஓகே, அதை கிளிக் கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் அதை கிளிக் கொடுத்தோடனே கீழே நகர்மன்ற தீர்மானங்கள்னு வந்துடுது இல்லையா, அதை நீங்கள் அடுத்து கிளிக் கொடுங்க. ஓகே, இதில் மேலே பார்த்தீங்கன்னா வருஷம், அப்புறம் வந்து மாதம். ஸோ இந்த மாதத்தில் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் தீர்மானங்கள் போட்டிருப்பாங்க. இப்போ 25 வரைக்கும் இருக்குது. ஓகே, நம்ம அந்த 25ல் பிப்ரவரி மாதம் போட்ட தீர்மானத்தை நம்ம பார்க்கலாமா? ஓகே, அதை நம்ம கிளிக் கொடுக்கலாம். ஓகே, வந்துருச்சு பாருங்கள். 21/2/2025 நடைபெற்ற சாதாரண கூட்ட நடவடிக்கையின் தேவகோட்டை நகராட்சி சாதாரண கூட்டம். இதில் வந்து தேவகோட்டை நகராட்சி நகர்மன்ற சாதாரண கூட்டம் அந்த 21/2/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 11 மணிக்கு நகர்மன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்றது. அவமயம் கீழ்கண்ட பொருட்கள் விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தங்கள் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்னது. அதுக்கப்புறம் பொருள் வந்து கீழே நகராட்சி ஆணையாளர் மற்றும் செயற்பொறியா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2024 மற்றும் ஜனவரி 2025 குறிப்பிட்ட மன்றத்தின் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. என்னென்ன தீர்மானங்கள் இங்கே வந்து முன்மொழிஞ்சாங்க அப்படிங்கிற தீர்மானத்தோட பெயர், டீட்டெயிலு, பொருள் எல்லாமே வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து என்னென்ன நமக்கு தேவை, விலை விகிதம் கொடுத்துருக்காங்க, ஒப்பந்த பணியாளோட விவரம். ஸோ டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2025 பிப்ரவரி லாஸ்ட்டு வரைக்கும் கூட வந்து இந்த தீர்மானங்கள் வந்து நம்ம இதில் பார்க்க முடிந்தது. 2025 ஏப்ரல் வரைக்கும், மே வரைக்கும் இருக்குது. ஓகே, மே வரைக்குமான போட்ட தீர்மானங்களை நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்படி எல்லா நகராட்சிகள்லையும் நீங்கள் தீர்மானங்களை பார்த்து கொள்ள முடியும். சரி, வரவு செலவு விவரங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுவும் இதே ஆப்ஷனில் தான் நம்ம போகணும். இதில் முக்கிய அம்சங்கள் இருக்கு இல்லையா, இதில் வந்து வரவு செலவு விவரங்கள் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டாக வரைக்கும் வரல, அதை தான் நான் பார்த்த வரைக்கும் வரவு செலவு விவரங்கள் அதை கிளிக் கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரியே பட்ஜெட்டோட விவரங்கள் 2013 வரைக்கும் தான் இருக்குது. அதை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. 2013 நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இதுக்கு என்னென்ன செலவீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். ஸோ இது உங்கள் நகராட்சியில் வந்து நியூ அப்டேட்ஸன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி லேட் அப்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த நகராட்சி நிர்வாகத்துக்கு நம்ம எப்படி புகார் தெரிவிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய முகப்பு பகுதியில் இந்த இருக்கு இல்லையா, இதில் வந்து ஆன்லைன் மூலம் வரி செலுத்த மற்றும் புகார் பதிவு செய்ய அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பதிவு பண்ணி நம்ம நகராட்சியை வந்து இந்த விவரங்களை அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஓகே.